இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிசி அல்டிமேட்ல எபிசோட் 14 வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த எபிசோட் 14 பொறுத்த வரைக்கும் தமிழ் கேள்விகள். ஸோ தமிழ்ல ஒரு 25 கேள்வி வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எபிசோட் 13 வரைக்கும் உங்களுடைய ஆதரவு நல்லாவே இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எபிசோட் 14ல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்க, சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சிலம்பு செல்வர்னா யாரு சார்? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பாருங்க, இதுக்கான ஆன்சரு மாப்போ சிவஞானம். சரிங்களா? மாப்போ சிவஞானம். ஏன் சார் மாப்போ சிவஞானத்தை நம்ம சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சிலப்பதிகாரத்தை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். சிலப்பதிகாரம் தான் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையே வந்து நெறிப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. அதனால்தான் மாப்போ சிவஞானத்தை சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? மாப்போ சிவஞானத்தை சிலம்பு செல்வர்னு சொன்னது யாரு? ஓகேவா? மாப்போ சிவஞானத்தை சிலம்பு செல்வர் அப்படின்னு சொன்னது யாரு? அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா? சோ இளங்கோவடிகள் யாருன்னு உனக்கு தெரியும், சிலப்பதிகாரத்தை எழுதினவர். ஓகேவா? புதுமை பித்தன் இவரும் வந்து சிறுகதைய எழுதுற ஒரு ஆசிரியர். சரியா? வ.உ. சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்ற வ.உ. சிதம்பரனார், விடுதலை போராட்ட வீரர். ஓகேவா? சோ இந்த 4 ஆப்ஷன்ல மாப்போ சிவஞானம் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன் பாரு. சொல்லின் செல்வர், சொல்லின் செல்வர் இது யாரு? சொல்லின் செல்வன் இது யாரு? சொல்லின் செல்வன். சோ சொல்லின் செல்வன் அப்படின்னும் போது அனுமன்க. சரியா? ஹனுமன் தான் சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் இன்னு இங்கேயும் இன்னு முடியுது பாருங்க. செல்வன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அனுமன். ஓகேவா? இன்னுல முடியுது. சரியா? அதே மாதிரி சொல்லின் செல்வர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை. சரியா? ஏன் சார் இந்த கொஸ்டினுக்கும் இதோட கம்பேர் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே பாருங்க செல்வர்னு முடியுது. சோ செல்வரை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் ஒரேடியா பார்த்துக்க. சரியா? அப்பதான் ஈஸியா உன்னால மெமரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோப்பரகேசரி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதலாம் ராசராசனா, இரண்டாம் ராசராசனா, விக்ரம சோழனா, முதலாம் ராஜேந்திரனா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுல முதலாம் ராசராசன் அவருடைய இயற்பெயர் தான் அருண்மொழி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அருண்மொழி வர்மன் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாம் ராசராசனரா கோப்பரகேசரி வர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இரண்டாம் ராசராசனரா கோப்பரகேசரி வர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர் யார்? இது இப்ப எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அத கூறியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். சரிங்களா? சீத்தலை சாத்தனார் தான் அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொன்னது. ஓகேவா? இதுல அடிகள் அப்படின்றது யாரை குறிக்கிறது தெரியுமா? இளங்கோவடிகளை குறிக்குது. சரியா? சோ நல்லா புரிஞ்சுக்க. அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொன்னவர் யாரு? சீத்தலை சாத்தனார். அதை யாருக்கு சொல்லியிருக்காரு? இதுல அடிகள் அப்படின்றது குறிக்கிறது இளங்கோவடிகள். சரியா? சோ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினவர். சீத்தலை சாத்தனார் எதை எழுதியிருக்காரு? மணிமேகலையை எழுதியிருக்காரு. சரியா? திருத்தக்க தேவர் வந்து சீவக சிந்தாமணியை எழுதினவர். ஓகேவா? செங்குட்டுவன் அப்படின்றது இளங்கோவடிகளோட தம்பி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக, ஓசுனர் அப்படின்னா என்ன? ஓகேவா? ஓசுனர்னா என்ன, பாசவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். ஓகேவா? ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர். இந்த கொஸ்டினை பொறுத்துகளை கேட்காம உனக்கு டைரக்டாவும் கொஸ்டின் கேட்கலாம். ஓசுனர் என்பதன் பொருள் என்ன? சரியா? அதே மாதிரி பாசவர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஓகேவா? பாசனர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். சோ ஃபர்ஸ்டுக்கு 2 பா, ரெண்டாவதுக்கு 4.
சோ 2-4ல ஸ்டார்ட் ஆகிறது என்னன்னு பாரு, 2-4 இதுதான். சரியா? அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? 2-4. மூணாவது அப்ப என்ன வரும்? மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர். சரியா? மண்ணுள் வினைஞர்னா ஓவியர். மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. சரியா? சிற்பியை தான் மண்ணீட்டாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்த வரைக்கும் சரியா 4மே ஆன்சர் தெரியணும்னு இல்லை, நமக்கு எதனா 1-2 தெரிஞ்சாலே அது வச்சும் மேக்சிமம் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? கண்டுபிடிச்சி ஆகணும், அந்த திறமையை வளர்த்துக்கணும். சரியா? சோ பாருங்க, தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாப்போசியை பத்தி இப்பதான் பார்த்தோம். ஓகேவா? சோ மாப்போ சிவஞானம் எதை தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம், இதை நான் அங்கேயே சொன்னேன். சரியா? மாப்போ சிவஞானம் எதை சொல்லியிருப்பாரு? சிலப்பதிகாரத்தை தான் ஒன்றுபடுத்தும் இலக்கியம், சரியா, நெறிப்படுத்தும் இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ மாப்போ சிவஞானம் அப்படின்னாலே சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா? அதே மாதிரி திருக்குறளை ஒருத்தர் நிறைய பேசியிருப்பாரு. சரியா? அவர் பேரு திருக்குறளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல நீ சொல்லு. சரியா? சோ கமெண்ட்ல நீ சொல்லு. ஓகேவா? திருக்குறளார் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? ஓகேவா? அதே மாதிரி புறநானூறுனா என்னன்னு தெரியும். சரியா? கம்பராமாயணம், கம்பர் எழுதின நூல், இதிகாச நூல். சரியா? சோ இதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன். மாப்போசியோட ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஒன்று இருக்கு. சரியா? சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஒன்று இருக்கு. அது எது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு. சரியா? கொஸ்டின் கேட்கறது இந்த கொஸ்டின்லாம் நிறைய பார்த்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஆன்சர் தெரியல அப்படின்னா சர்ச் பண்ணியாவது நோட்ல எழுதி வச்சுக்க. சரியா? ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான். சரியா? ஆன்சர் தெரியணும் அப்படின்றது வேறங்க, இது வரைக்கும் தெரியல அப்படின்றது பிரச்சனை இல்லை. இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து படி. சரியா? இன்னொரு விஷயம், இந்த சாகித்ய அகாடமி புக்ல ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த சாகித்ய அகாடமி இருக்கிறது என்ன நூலு, அதன் ஆசிரியர் யாரு, அது எந்த ஆண்டு. சரியா? நூலு, ஆசிரியர், அது எந்த ஆண்டு, அது தெரிஞ்சுக்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அதுல இருக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அகரவரிசை ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து பிரகாரம் எழுதணும். ஆ ஆன்னு சொல்லிட்டு இ டே அவ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து பிரகாரம் எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆ வரிசை, அதுக்கப்புறம் ஆ வரிசை, இ இ அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆ இல என்ன வந்திருக்கா, சோ ஊ வந்திருக்கு பாருங்க. சோ ஊ தான் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அகர வரிசையில எது வரும்? ஏ வரும். சோ இது 2 தான், இதுதான் ஆன்சர். சரியா? புரியுதா? ஊக்கு அப்புறம் இங்க மா வந்துருச்சு, இது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. ஊக்கு அப்புறம் ஏ, இதுதான் அகரவரிசை ஃபுல்லா முடியணும். அதுக்கப்புறம் தான் நீ காங்காச்சாக்கு வருவ. சரியா? இது காங்காச்சால வரமா? சரியா? சோ அதுக்கப்புறம் கா வரிசை எழுதணும். கா கா கி, இந்த வரிசையில எதனா இருக்கா, அதுல இருந்தா அது எழுதணும். அதுக்கப்புறம் நா வரிசை, நா நீ, இந்த மாதிரி வரும். சரியா? அதே மாதிரி சா வரிசை, ஞா வரிசை, டா வரிசை, நா வரிசைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வரிசையா பார்க்கணும். சரியா? சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஊ, அதுக்கப்புறம் ஏ, இது 2மே உயிர் எழுத்துல முடிஞ்சிச்சு. சரியா? உயிர் எழுத்து முடிச்ச பிறகுதான் கா வரிசையில என்ன இருக்கான்னு பாக்குறேன். இல்ல கா வரிசை இல்ல, டைரக்டா மா வரிசை ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் வர்றது மாக்கு அப்புறம் தானே மா வரும், மாக்கு அப்புறம் தான் மா வரும். சரியா? சோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாக்கு அப்புறம் மா. சரியா? அப்ப ஆன்சர் சி அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? இதெல்லாம் பாருங்க, ஒரு உயிர் எழுத்து குத்துட்ட பிறகு ஒரு உயிர்மை எழுத்து வந்துருச்சு. சரியா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு உயிர் எழுத்து இருக்கு. சோ உயிர் எழுத்தை முடித்த பிறகுதான் நீ எதுக்கு வருவ? உயிர்மை எழுத்துக்கு வருவ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செல்வத்து பயலே ஈதல், செல்வத்து பயனே ஈதல் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. இது புறநானூறா, திருக்குறளா, நாலடியாரா, இன்னா நாற்பதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? புறநானூறு அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஒண்ணும் இல்லைங்க, செல்வம் அப்படின்றது எதை தெரியுமா சொல்றாங்க? செல்வம் அதுக்கான அழகே என்னன்னா அது மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதுதான்.
சரியா? செல்வத்து பயனே ஈதல், ஈதல்னா கொடுத்தல். சரியா? செல்வம் என்பது மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அழகா இருக்கும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் அதனுடைய பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது எதுல சொல்லியிருக்காங்க? புறநானூறுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ முத்தையா, கண்ணதாசன் தான் வந்து முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர். சரியா? இதுல பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்றது நீ கமெண்ட்ல ஆன்சரா சொல்லு. சரியா? பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னென்னது? இகைந்தால் என் மனம் இறந்து விடாது, என் மனம் இகைந்தால் இறந்து விடாது, இகைந்தால் இறந்து விடாது என் மனம், என் மனம் இறந்து விடாது இகைந்தால். சோ ஒரே ஒரு 4 வார்த்தை தாங்க திருப்பி திருப்பி கொடுத்திருக்காங்க. இதுக்கு இகைந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்றது தான் ஆன்சர், அதாவது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ சிறுகதையின் மன்னன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயகாந்தன். ஓகேவா? ஜெயகாந்தன். சோ ஜெயகாந்தனோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சரியா? ஜெயகாந்தனோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இலக்கண குறிப்பில் வேறுபட்டதை தேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 4 ஆப்ஷன்: மெய்முறை, காய்மணி, உழிமுறை, செய்முறை அப்படின்னு. சரியா? நம்பாளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இது 3மே முறையில முடிஞ்சிருக்கு, இது மட்டும்தான் மணியில இருக்கு, சோ அதுதான் வேறுபட்டது அப்படின்னு போட்டு வருவாங்க. தெளிவா புரிஞ்சுக்க. இலக்கண குறிப்புல வேறுபட்டது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ இதுல இந்த காய்மணி, செய்முறை, உழிமுறை இது 3மே முக்காலத்தையும் காட்டும். சரியா? முக்காலத்தையும் காட்டும். சோ அப்படி முக்காலத்தை காட்டினா அது பேர் என்னன்னு சொல்லுவேன்? வினை தொகை அப்படின்னு சொல்லுவேன். சரியா? முக்காலத்தையும் காட்டினா அது பேரு வினை தொகை. சோ அப்போ காய்மணி, செய்முறை, உழிமுறை இது 3மே வினை தொகை இலக்கண குறிப்பு. சரியா? ஆனா மெய்முறைக்கான இலக்கண குறிப்பு என்ன தெரியுமா? வேற்றுமை தொகை. சரியா? இல்ல இன் விகுதி, மெய்யின் முறை அப்படின்னு அதை பதிப்பாங்க. சரியா? இன் விகுதி மறைந்து வருது, சோ மறைந்து வரனால இது வேற்றுமை தொகை. சரியா? இலக்கண குறிப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உளவியல்ல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருப்ப, தமிழ் வருது. சரியா? அந்த தமிழ் வரும்போது அதுல இலக்கணம் தான் நிறைய கேட்டிருக்காங்க. சரியா? நீ வேணா மாடல் கொஸ்டின் செக் பண்ணி பாரு, அதுல இலக்கணம் தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ அப்படி இருக்கும்போது இலக்கணம் சைக்காலஜில சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அந்த இலக்கணத்தை கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டு போ. ஓகேவா? சோ பாருங்க, மெய்முறைன்றது வேற்றுமை தொகை, மீதி 3மே வினை தொகையை குறிக்குது. சரியா? வினை தொகைனா முக்காலத்தையும் காட்டுறதுதான் வினை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இதுக்கான ஆன்சரு மெய்முறை. சரியா? மெய்முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த வேணா இதுக்கு வேணா நான் சொல்றேனே, முக்காலம்னா என்ன? காய்த்த மணி. ஓகேவா? காய்மணியை எப்படி எப்படி பிரிக்கலாம்? காய்த்த மணி, காய்கின்ற மணி, காய்க்கும் மணி. சோ ஃபர்ஸ்ட் பாரு, காய்த்த மணி அப்படின்றது இறந்த காலம். சரியா? காய்க்கின்ற மணினா இப்போ நிகழ்காலம் நந்தனுக்கு. சரியா? காய்க்கும் மணினா எதிர்காலம், வருங்காலத்தை சொல்லுது. சோ 3 காலத்தையும் காட்டுறனால இத வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ செய்முறையும் எழுதலாம், உள்முறையும் எழுதலாம். சரியா? சோ மெய்முறை அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தூய துறவி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? தூய துறவின்னு யார சொல்லுவாங்கன்னா, நம்ம பார்த்தவனே என்ன யோசிப்போம்? இதுல இருக்கிற 4 பேருமே ஒரு வகையில துறவிதாங்க. சரியா? அதுதான் இந்த ஆப்ஷன்ல இருக்கிற பெரிய ட்விஸ்ட். வள்ளலார் தெரியும், ராமலிங்க அடிகள்னு சொல்லுவோம். சரியா? துறவு தான் இருந்தாரு. வீரமாமுனிவரும் அப்படிதான், ஜி போப்பும் அப்படிதான், விவேகானந்தர் நம்ம போட்டோல பார்க்கும்போதே துறவத்துல இருப்பாரு. சரியா? சோ அப்படி இருக்கும்போது இதுல என்ன சார் ஆன்சரு பாருங்க. வள்ளலாரா, ஜி போப்பா, வீரமாமுனிவரா, விவேகானந்தரா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரமாமுனிவர். சரிங்களா? ஏன் சார் வீரமாமுனிவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சியை ஒருத்தர் ஆழ்வார்.
சரியா? திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் இருப்பார் பார்த்தீங்களா? சந்தா சாஹிப்பை பார்க்கறதுக்காக 2 மாசத்துல உருது கத்துக்குவாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா வீரமாமுனிவர். சரியா? திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக 2 மாசத்துல என்ன கத்துப்பாரு? உருது கத்துப்பாரு. சரியா? அப்படி உருது கத்துக்கிறதுக்காக அந்த சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு ஒரு பேர் வைப்பாரு. அது என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்மத் சன்னாசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இஸ்மத் சன்னியாசி. இது யார் சொன்னது? சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு வச்ச பேர் இஸ்மத் சன்னியாசி. சரியா? இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது ஒரு பாரசீக சொல். சரியா? பாரசீக சொல்லு. இதன் பொருள் என்ன தெரியுமா? தூய துறவி. சரியா? அப்போ தூய துறவி இது ஒரு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பாரசீக சொல்ல இருந்து வந்தது. சரியா? இதை யார் சொன்னது? திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு சொன்ன பேரு. ஓகேவா? இது தெரிஞ்சுக்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கதையாட்ட தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா எங்கமே மறக்காது. சரியா? சோ வீரமாமுனிவர் அப்படின்னாலே சந்தா சாஹிப் ஞாபகம் வரணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, கண்ணதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. பிசிராந்தையார். பிசிராந்தையார் பாத்தீங்கன்னா பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். சரியா? அதாவது ஒரு நாடக நூல். சரி, சேரத்தாண்டவம் இது பாரதிதாசனின் நூலு. சரியா? பாரதிதாசன் எழுதிய ஒரு நூலு. ஓகேவா? சேரமான் காதலி இதுதான் கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஓகேவா? கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்னது? சேரமான் காதலி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதித்தியன், அதியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். அதே மாதிரி பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருஞ்சாத்தான். சோ பெருஞ்சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஆப்ஷன் இருக்கா பாரு. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். சரியா? பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தான். சரியா? சோ ஆப்ஷன் பி அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கான் அப்படின்னா என்ன? தெரியும்ல, சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். காட்டின் வேறு பெயர்கள்ல கான் தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ கான் அப்படின்னா காடு. அசும்பு அப்படின்னா நிலம். சரியா? விசும்பு என்பதன் பொருள் என்ன? இது நீ சொல்ல போற. அசும்புனா நிலம். சரியா? அதே மாதிரி விசும்பு அப்படின்னு நீ ஒண்ணு வச்சிருப்ப. விசும்புனா என்ன அப்படின்னு நீ சொல்லு. சரியா? கமெண்ட்ல. துணர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மலர்கள். சரியா? துணர்னா மலர்கள். யாக்கை அப்படின்னா என்னன்னா உடல். சரியா? சோ அப்போ 2 3 4 1. சரியா? சோ என்ன வருது? சாரி, 3 1 4 2. 3 1 4 2 ஆப்ஷன் டி. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? 3 பா 1 4 2. சோ 3 1 4 2 இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. தொன்னூல் விளக்கம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இலக்கண நூல். சரியா? சோ இந்த நூலை எழுதினது யாரு? ஔவையாரா, ஜியு போப்பா, வீரமாமுனிவரா, இல்ல உமறு புலவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த நூலை எழுதினது யாரு? வீரமாமுனிவர். சரிங்களா? வீரமாமுனிவர் அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஔவையாரு யாருன்னு உனக்கு தெரியும், ஆத்திச்சூடி இதெல்லாம் எழுதினவங்க. சரியா? ஜியு போப்பு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அது இல்லாம ஒரு 40 வருஷம் தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்தவர். சரியா? 40 வருஷம் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். சரி, உமறு புலவர் யாரு? சீர புராணத்தை எழுதியவர். சரியா? உமறு புலவர் யாரு? சீர புராணத்தை எழுதியவர். சோ நெக்ஸ்ட், இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு அணியை குறிக்குது. சரியா? தீவக அணியா, தற்குறிப்பேற்ற அணியா, தன்மை அணியா, நிரல் நிறை அணியா அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? நல்லா புரிஞ்சுக்க. தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி.
இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணகி வந்து பாண்டிய நாட்டுக்கு வரும்போது சரியா, நீ இந்த நாட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்கள்லாம் வந்து அசைஞ்சிருக்குமா. சரியா, இத கவிஞன் பார்த்துட்டு எப்படி தெரியுமா சொல்லியிருப்பாரு, சாதாரணமா வந்து மரம் அசையிறது அப்படின்றது சாதாரண விஷயம், காத்தச்சா மரம் அசையும். சரியா, ஆனா கவிஞன் இதை எப்படி சொல்லியிருப்பாரு, கண்ணகி நீ வராத, சரியா, நீ இங்க வந்தனா உன்னுடைய வாழ்க்கை வந்து கெட்டுரும். ஏன்னா கோவல நகரான செத்துருப்பாரு. சரியா, சோ இங்க வராத அப்படின்னு சொல்லியிருக்குமா. சோ இயல்பாக நடந்த ஒரு விஷயத்த கவிஞன் தன் குறிப்பால ஏற்றி கூறுவதுதான் என்னது, தற்குறிப்பேற்ற அணி. சரியா, மரம் அசையிறது சாதாரண விஷயம், ஆனா கண்ணகி நீ வராத அப்படின்னு சொல்றதுனால இது தற்குறிப்பேற்ற அணி ஆயிடுச்சு. சரியா, இது எக்ஸாம்பிள். ஓகேவா, நல்லா தெரிஞ்சுக்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சில நேரங்களில் சில மனிதர்கள், இது மூவி பேர் இல்ல. சரியா, சில நேரங்களில் சில மனிதர்கள், இது யார் எழுதின நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. சரியா, இது யார் எழுதின நூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயகாந்தனோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். சரியா, இப்பதான் பார்த்திருப்போம், சிறுகதையோட மன்னன் தான் ஜெயகாந்தன் அப்படின்னு. சோ ஜெயகாந்தனோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தான் எது, சில நேரங்களில் சில மனிதர்கள். ஓகேவா, ராஜம் கிருஷ்ணனும் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலை எழுதியிருப்பார். அது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, ஏன் இதை நான் கேட்கிறேன் அப்படின்னா, சாகித்ய அகாடமில இருந்து ஒரு கொஸ்டின் வருதுங்க, இந்த சாக்கிலையாவது புக் எடுத்து வச்சு அதை படிங்க. சரியா, சோ நெக்ஸ்ட், ரினைசன்ஸ் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வேற வழியே இல்லை, நம்ம படிச்சுதான் ஆகணும். சரியா, நம்பிக்கையா, மறுமலர்ச்சியா, மீட்டுருவாக்கமா, மெய்யியலாளரா அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுமலர்ச்சி அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி அப்படின்றதுதான் பொருள். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நேர். நேர் இது வந்து பார்த்திருப்பீங்க. சரியா, சீரசை வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல 10th வந்து 12th இதுக்குதான் ஒரு 5 மார்க் கொடுப்பாங்க. சரியா, ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதுல கடைசி அந்த அடி இருக்கு பத்தியா, அதுல மட்டும் இது வரும். நேர்னா என்ன, நிறைனா என்ன, நேர்னா நாள். சரியா, நிறை அப்படின்னா மலர், கரெக்ட் தானே. நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பு. சரியா, நேர்னா நாலு, நிறைனா மலரு, நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பு. சோ என்ன ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க, 2 3 4 1. சோ 2 3 4 1 ஆப்ஷன் ஏ தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. ஆண்டாள் பாடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா, சோ ஆண்டாள் பாடிய நூல், இவங்க ஆழ்வார்கள்ல ஒருத்தர். சரியா, ஆண்டாள் பாடிய நூல் வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பாவை. ஓகேவா, திருப்பாவையில ஆண்டாள் பாடின நூல். சரி, திருவெம்பாவை இதுவும் அதே மாதிரி இருக்கு சார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சைவ நூல். இதை யாரு பாடினது, மாணிக்க வாசகர். சரியா, நல்லா புரிஞ்சுக்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாத. திருவெம்பாவை அப்படின்றது ஒரு சைவ நூல், அதை பாடினது யாரு, மாணிக்க வாசகர். இவர் தான் சைவ திருமுறைகள்ல 8வது திருமுறைய பாடினவரு. சரியா, 8ஆம் திருமுறைய பாடினவரு. சரியா, சைவ திருமுறைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லு. சரியா, சைவ திருமுறைகள்ல 8வது திருமுறையை பாடினது யாரு, மாணிக்க வாசகர். ஓகேவா, இந்த திருப்பாவை அப்படின்றது ஒரு வைணவ நூல், அதை எழுதினவங்க ஆண்டாள். சரியா, இந்த சிவபுராணம்னா ஒண்ணும் இல்லைங்க. சிவபுராணம் வந்து மாணிக்க வாசகர் வந்து திருவாசகம் எழுதியிருப்பார். 8ஆம் திருமுறை அப்படின்னாலே மாணிக்க வாசகர்ல திருவாசகம் எழுதியிருப்பாரு. திருவாசகத்துல ஒரு பகுதி தான் சிவபுராணம். சரியா, சிவன் வந்து எப்படியாப்பட்டவர், அவருடைய குணம் என்ன, சரியா, அவர் எதனால கோபம் அடைவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லதான் வந்து சிவபுராணம். ஓகேவா, அது எங்க இருக்கும், மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தின் ஒரு பகுதி தான் சிவபுராணம். ஓகேவா, பெருமாள் திருமொழி இதை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார். இதெல்லாம் கேட்கிற கொஸ்டின். குலசேகர ஆழ்வார், பெருமாள் திருமொழியை அருளியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலசேகர ஆழ்வார். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா. பொறுத்துக,
பாருங்க, நிறை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறை அப்படின்னா மேன்மை. சரியா? அதே மாதிரி பொறை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமை. சரியா? நிறைனா மேன்மை, பொறை அப்படின்னா பொறுமை. மதம் அப்படின்றது கொள்கைன்னு ஞாபகம் வச்சுக்க. சரியா? மதம்னா என்னது? ஒரு கொள்கை. ஓகேவா? மையல் அப்படின்னா விருப்பம். மையல் கொண்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரியா? மையல் கொண்டான்னா என்னது? விருப்பம் கொண்டான் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ அப்போ 3 1 சரியா 4 2. சோ 3 1 4 2 ஆப்ஷன் டி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கதையை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. சோ இதுவும் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். என்னப்பா இந்த சீசன் ஃபுல்லா வந்து சாகித்ய அகாடமி இது क्वेश्चंसலாம் வருது. கரெக்ட் தானே? சோ பாருங்க, புது கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மு மேத்தா. சரியா? மு மேத்தா தான் 2006ல சரியா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு. ஓகேவா? மீரானா யாரு? மீ ராஜேந்திரன். அதுதான் ஷார்ட் ஃபார்ம், மீரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சரியா? சுஜாதா தெரியும், சிறுகதை எழுதுறவங்க. சரியா? கல்யாண்ஜி இவர் யாரு? இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவாரு. சரியா? பாதி சாகித்ய அகாடமி நீ இங்கேயே பதிச்ச. ஓகேவா? இவரும் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலை எழுதியிருப்பாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறு இசை. ஒரு சிறு இசை அப்படின்ற நூல் வந்து வண்ணதாசன் இல்லனா கல்யாண்ஜியோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஓகேவா? இது 2016 வாங்கின விருது. சரியா? 2016ஆம் ஆண்டு தான் வண்ணதாசன் வந்து ஒரு சிறு இசை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். சரியா? சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னது? ஆகாயத்திற்கு அடுத்த வீடு எழுதினது யாரு? மு மேத்தா. சரியா? இதுக்காக அவரு 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சமாஜ் சமாதா சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோதிராவ் பூலேவா, அம்பேத்கரா, ராஜாராம் மோகன் ராயா, தயானந்த சரஸ்வதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? சோ ராஜாராம் மோகன் ராய் தெரியும். சரியா? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராயை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர். ஓகேவா? சைட் பை சைடு இந்த மாதிரி ஹிண்டையும் பார்த்துக்க. இதெல்லாம் உனக்கு கேட்கிற क्वेश्चन. சரியா? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ அதை பார்த்துக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन, இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர். சரியா? இது என்ன அணின்னு தான். சரியா? என்ன அணி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லேடை அணி. சோ இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பெயர் என்னது? ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்லேடை அணி. சோ இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? 25 क्वेश्चन தமிழ் क्वेश्चन பார்த்திருக்கோம். சரியா? சோ இதுல நிறைய क्वेश्चनக்கு சாகித்ய அகாடமி क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. சரியா? அந்த சாகித்ய அகாடமி क्वेश्चंसல நிறையக்கு நான் ஆன்சர் சொல்லியிருப்பேன், ஒரு சிலது உனக்கு குத்திருப்பேன். சரியா? சோ நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாகித்ய அகாடமி கண்டிப்பா படிக்கணும். சரியா? அது படிச்சுட்ட அப்படின்னா மோஸ்ட்லி இந்த எபிசோட் எல்லாருமே ஆன்சர் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இது இல்லாம ஈரோடு தமிழப்பனோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? வணக்கம் அல்லுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக 2004ஆம் ஆண்டு ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். சரியா? கரெக்டா படிச்சுட்டே வா. ஓகேவா? எக்ஸாம் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு போறோம் இந்த தடவை. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.